டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட மேக்னம் ஆப்பஸ் அப்படின்ற எதிர்பார்ப்போட வெளியாகி இருக்கிற கங்குவா படத்தோட ரிவ்யூவை நம்ம இப்போ ஆந்திராவில் ஷோ முடிஞ்ச உடனே சுட சுட உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறோம். பாகுபலி அப்படின்ற படம் ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. தமிழ் சினிமாவிலும் அது மாதிரி ஒரு படம் வரணும் அப்படின்ற கனவு நிறைய பேர்கிட்ட இருக்குது. தெலுங்கு சினிமா ஆகட்டும், கன்னட சினிமா ஆகட்டும், எல்லாமே 1000 கோடி அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை அச்சீவ் பண்ணும்போது தமிழ் சினிமா அதை அச்சீவ் பண்ணுமா, அதுக்கான மார்க்கெட் இருக்கா, இன்னும் அதற்கான க்ரௌடு புல்லிங், அந்த ஸ்டோரி எல்லாமே அமைஞ்சு வருமா அப்படின்ற ஏக்கம் ரொம்ப நாளாகவே தமிழ் ரசிகர்கள்கிட்ட இருந்துச்சு. அது கங்குவா போக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இப்போ வரைக்குமே நிலவி கொண்டிருக்கு. படம் எப்படி இருக்குது, உண்மையிலே 1000 கோடி பெஞ்ச் மார்க் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் டே வேர்ல்டுக்கும் ஒரு புராண கதைக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி சென்டிமெண்ட் வேல்யூஸோடு கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் பார்க்கணும். சூர்யா இதில் 2 கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. மாடர்ன் டே வேர்ல்டும் பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரி கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொன்னியின் செல்வனெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே எடுத்த கதையாக ஒன்று இருக்கும். பட் வேற பாகுபலி மாதிரி கதைகள் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஒரு கற்பனை உலகம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். கங்குவாவும் அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகம் மையப்படுத்தியது தான். 5 இனக்குழுக்கள், 5 தீவுகள் இருக்கிறது கற்பனை உலகத்தை பொறுத்த வரைக்கும். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் அப்படின்ற மாதிரி பஞ்சபூதங்கள் பேஸ் கான்செப்டில் இது பண்ணியிருக்காங்க. அது எப்படி மாடர்ன் டே வேர்ல்டோட இன்றைக்கி லிங்க் ஆகுது, அந்த கனெக்ஷனாக இருக்கிறது யார், இதற்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கிறது அப்படின்ற விஷயத்த மாஸ், கமர்ஷியல் ப்ளஸ் சென்டிமெண்ட் அப்படின்னு சிவா தனக்கே உரிதான ஒரு பாணியில் கொடுத்துருக்கிறது தான் இந்த கங்குவா படம். சிவா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற டேரக்டர், ஆனால் கிரிஞ்சான படம் கொடுப்பார் அப்படின்றது அவர் மீதான விமர்சனமாக இருந்தது. பட் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணார்னா, அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் கொஞ்சம் இயக்க பண்ணார்னா ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்றத விவேகம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் ட்ரை பண்ணியிருப்பார். ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு வந்தாலும் சில பல சொதப்பல்கள் காரணமாக அந்த படம் சரியாக போகலை. பட் எந்தெந்த விஷயத்தில் சொதப்பணும், எந்தெந்த விஷயத்தை நம்ம கிண்டல் பண்ணுறாங்க, எதுலெல்லாம் நம்ம மெருகேறணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப பார்த்து உழைச்சி அந்த கதை ப்ளஸ் கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு எதுலையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டான ஒரு மாஸ் மசாலா என்டர்டெய்னர் சிவா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் உண்மையிலே படத்தில் சூர்யாவோட நடிப்பை பற்றி நம்ம தனியாக பேசணும் அப்படின்னா, கேஷ் அண்ட் க்ரூவில் சொல்லும்போது ஃபஸ்ட்டு க்ரூவுக்கு தான் இதில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. காரணம், சிவாவோட ஆஸ்தான டிஓபி வெற்றி அவர்கள் அந்த ஒளிப்பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப படத்துக்கு ஒரு முக்கியம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 பஞ்சபூத கான்செப்டில் ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு தீவு, ஒரு கதை அப்படின்னு நகரும்போது அந்தந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமரா டோன் கொண்டு வரதாகட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவரோட கேமரா கேப்சர் பண்ணியிருக்கிறதாகட்டும். இப்போ சூர்யாவோட தீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரோட கிராமம் அந்த இனக்குழு நெருப்பு அப்படின்ற ஒரு தீமோடு இருக்கும்போது அதற்காக ஒரு ரெட் கலர் டோன் ஆகட்டும். அதே பாபி தியோவில் அவங்களோட தீம் காமிக்கும் போது நம்ம பிளேட் ரன்னர் படத்தில் பார்த்த மாதிரி ரொம்ப ரஃப்பான ஒரு இதுவாக இனக்குழுவாக காமிக்கணும் அப்படின்றதுல அவங்க மெனக்கடல் ஆகட்டும். உண்மையிலே வெற்றி இந்த படம் ஃபுல்லாகவே தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி உண்மையிலே ஒரு டிஓபியாக வெற்றி பெற்றிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக சொல்லலாம். அடுத்த முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சபூத கான்செப்டில் இந்த படம் இருக்கிறதால பஞ்சபூத ஃபைட்டிங்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சிவா தன்னுடைய டிப்பிக்கல் டச்சை வச்சுருக்காரு. ஆகாயத்தில் ஃபைட் நடக்குது, நிலத்தில் நடக்குது, நீரில் நடக்குது, கப்பலில் நடக்குது, அண்டு நெருப்பு ஃபைட்டும் ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அந்த ஸ்டண்ட் டீமே பார்த்திங்கன்னா வெற்றியோட டிஓபியோட சேரும்போது அது 3Dயில் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேறு லெவல் மேஜிக்காக இருக்குது. குறிப்பாக அந்த ஒரு ஃபயர் ஃபைட்டில் சூர்யா நிற்கும் போது பின்னாடி அந்த கருடன் ரெக்கையை விரிக்கிற மாதிரி சீன்லலாம் அது தியேட்டரில் பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மொமெண்ட் தான் இருந்துச்சு. உண்மையிலே சிவா இந்த மாதிரி டேலண்டெல்லாம் இத்தனை நாள் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ உண்மையிலே அந்த படத்தை இந்த க்ரூ மெம்பர்ஸை தவிர நம்மளுக்கு விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுற நடிகர்களை பற்றி நிச்சயமாக பேசியாக வேண்டும். சூர்யா உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து முழு வித்தையும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்கே அவர் ஹை பிச்சில் பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த சிங்கம் சூர்யா அங்கங்கே நினைப்பு வந்துட்டு போனாலும் இதில் தன்னுடைய வழக்கமான ஒரு ஹை எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணிகிட்டே தான் இருக்கார் சூர்யா. உண்மையிலே அந்த கதைக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல உணர்ச்சி வசப்படணுமோ, எந்த இடத்துல கோவப்படணுமோ எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக ஒரு பிளெண்டாக தான் கொடுத்துருக்காரு சூர்யான்னு சொல்லணும். அண்டு பாபி தியோல் எல்லாருமே அனிமலில் அவரோட இன்னொரு பரிணாமத்தை பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ருத்லெஸ்ஸான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே செம பெர்ஃபார்மன்ஸ். வெல்கம் டு தமிழ் பாபி தியோல். உண்மையிலே உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த வாய்ப்புகளும் தமிழில் கதவுகள் திறக்கும்.
பிறக்கும் அப்படின்னு நம்புவோம். நீங்களும் நிச்சயமாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட இதுவும் இருக்குது. அண்ட் அந்த மொத்த கதையை வந்து அந்த 2 உலகத்துக்குமான கனெக்ஷனாக வர அந்த சின்ன பையன் உண்மையிலே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. இந்த பெர்ஃபார்மன்ஸுக்காகவே நிச்சயமாக நேஷ்னல் அவார்டு கூட கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த கனெக்டிங் ஃபேக்டர், சென்டிமெண்ட் வேல்யூ எல்லாமே அவனை சுற்றி நடக்கும்போது அந்த பையனோட நடிப்பு அப்படின்றது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்டு திஷா பட்டானி எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. லைக் பிஸியாக இருக்கிற இந்த கதையில் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்பப்போ திஷா பட்டானி வந்துட்டு போகிறது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. அண்டு அவங்களுக்கு வந்து கல்கியில் எப்படி ஒரு பெரிய ரோல் கிடையாதோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் ஒரு ஜஸ்ட் வந்துட்டு போகிற கேரக்டர் தான். அதே மாதிரி போஸ் வெங்கட், கருணாஸ் இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருந்தாலும் சூர்யாவை சுற்றி தான் மொத்த கதையும் நகருது அப்படின்றத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அண்டு இதெல்லாம் தாண்டி படத்தை நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் அப்படின்னா நிச்சயமாக அது மியூசிக் தான். டிஎஸ்பியோட மியூசிக் கங்குவா கங்குவா அப்படின்னு அந்த டைட்டில்லே ஒரு சாங் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன போது எல்லாருமே வழக்கம் போல் டிஎஸ்பி வந்து டைட்டிலை வச்சு அப்படியே ஒப்பேற்றிட்டாரு அப்படின்னு தான் நினச்சோம். பட் டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து டிஎஸ்பி அந்த ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடிஞ்சு. தியேட்டரில் வந்து பார்க்கும்போது உண்மையிலே தலைவனே சாங்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபயர் சாங், நெருப்பு தீம் வச்சு அந்த சாங் வந்து தியேட்டரில் எல்லாருமே எழுந்து நின்று டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு வைபான ஒரு சாங்காக இருந்துச்சு. அண்ட் ப்ரெசென்ட்டில் நடக்கிற அந்த பீச் சாங்கு கூட அந்த ஒளிப்பதிவாகட்டும் அந்த ஒட்டுமொத்த சினாரியே வந்து ரொம்ப கண்களுக்கே ஒரு இதமாக குளிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் உண்மையிலே டிஎஸ்பி பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னு சொல்லணும். இது என்னோட கோட்டடாக யாரும் இங்கே டச் பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்கு டிஎஸ்பியோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். சரி, இதெல்லாம் ஓகே. நெகட்டிவ் அப்படின்றது இருக்கான்னா நிச்சயமாக ஆல்ரெடி நம்ம ஃபேன்ஸ் வந்து இப்போல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு தேட ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நெகட்டிவ் இருக்கணுமா, நெகட்டிவ் தேடணும் அப்படின்ற அளவுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. பட் இது ஒரு மேக்னம் ஆப்பஸ். நம்ம நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் சில இடத்துல அந்த லேகிங் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்னடா நல்லா தானே போயிருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை, அதுவும் இன்டர்வலெலாம் சூப்பராக முடிச்சிங்களே, இப்போ என்னடா ஏதோ வேறு ஏதாவது கதை போகுதா அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு லேகிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் திருப்பி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே ரேசியாக போக ஆரம்பித்த உடனே நம்மளும் அந்த கிரிப்பிங்கில் வந்து உட்காந்துரும் அப்படி தான் சொல்லணும். வழக்கம் போல் சிவா படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிப்பாங்க. ஸ்டண்ட்ஸு சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஸ்டண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் மெனக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள் தான் பயன்படுத்தணும், இந்த மாதிரி மிருகங்கள், வயல்வெளிகள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு மெனக்கிட்டு இருப்பதை பார்க்க முடியுது. எல்லாம் ஓகேப்பா, 1000 கோடி அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை இந்த படம் தாண்டுமா தாண்டாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது உண்மையிலே பலவிதமான ஃபேக்டர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லுது. படம் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது, பயங்கரமான ரன் இருக்குமா, நிச்சயமாக நல்ல ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாகட்டும் இல்லை மழையாகட்டும் இதுக்கப்புறம் வரப்போகிற எதிர்மறை விமர்சனங்கள் ஆகட்டும், சின்ன சின்ன நெகட்டிவிட்டியும் கண்டுபிடிச்சி ஹேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து வேணும்ட்டே அதை ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயங்களாகட்டும், இதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடியாக வருவதற்கு கங்குவாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் இதெல்லாம் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகி 1000 கோடி அடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்கிறது. கங்குவா படத்தில் உங்களுக்கு பிடிச்ச அந்த பார்ட் வந்து இன்டர்வல் பிளாக்கா இல்லை அந்த கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்டான கிளைமேக்ஸ் எண்டிங்கா, அண்டு லீடு செகண்ட் பார்ட்டுக்கான லீடு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.